வாக்குத்தத்தத்திற்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார். நீங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களில் சிலர் பலகையின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மற்றவர்களில் ஆமென் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பர் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 43வது நாள் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென் சொல்லுவோம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை தப்பி கரையேற பண்ணுவேன், கரையேற பண்ணுவேன். இந்த பிரச்சனை மூழ்கடிக்காது, இந்த பிரச்சனை உங்களை அழிக்காது. உங்களுக்கு விரோதமாய் ஏற்பட்டிருக்கிற இந்த காற்று ஒரு நாளும் அந்த கடலிலே உங்களை அழித்து போடாதபடி ஏசப்பா இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க தப்பி கரை சேர்வீர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிக்க பண்ணி உங்களை கரை சேர பண்ண வல்லவராய் இருக்கிறார். இந்த பிரச்சனையிலே அழிவோம் நிறைய பேர் சொல்லலாம். இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி கரை சேர முடியாது. என்னைக்குனாலும் இது பெரிய ப்ராப்ளம் தான், இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து பேசின அந்த கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தது உண்மையானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து உங்க கைகளை பிடித்து கர்த்தர் தூக்கி விட்டு உங்களை மூழ்கடிக்காதபடி ஆமென் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி முழு பலத்தோடு ஆமென் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தப்பி கரை சேர பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வியாதியிலிருந்து என்னை தப்பி கரையேற பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்க மனசுக்குள்ள ஒருவேளை உங்க மனதுக்குள்ள ஒருவேளை நினைக்கலாம், இதுல நான் தப்பிச்சுக்கிட மாட்டேன், இதுல நான் தப்பிச்சுக்கிட மாட்டேன். சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கலாம். இதுல இருந்து வெளியே வர்றதுன்றது கூடாத காரியம். எத்தனையோ ஆண்டுகளாக வர முடியல, எங்க அம்மாவால வர முடியல, எங்க அப்பாவால இந்த காரியத்துல வர முடியல, நான் எப்படி இதுல இருந்து தப்பி கரை சேருவேன்? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் இந்த காரியத்திலே தப்பி கரை சேர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 200, நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீர்கள் ஆனால் கிட்டத்தட்ட 276 பேர். நீங்கள் 37வது வசனத்தில் அது இருக்கிறது. கப்பலில் 276 பேர் இருந்தோம். அப்போ 276 பேரோட சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கடல்ல அவங்க கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. அப்படின்னா அந்த கடல்ல பிரயாணம் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இல்ல இந்த வழியா போனா அது சரியாகாது, இதுல ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லும் போது அந்த கப்பலுடைய மாலுமி இவருடைய பேச்சை கேட்கவே இல்லை. அவருக்கு இன்னும் ஓட்டுறவருக்கு பேச்சுதான் அவருக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சே தவிர, உனக்கு என்னப்பா தெரியும், நீ கண்ண மூடி ஜெபம் பண்ண உடனே அந்த காரியத்தை நாங்க கேட்க முடியுமா? அதுல அனுபவசாலிங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல அந்த வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு தானே தெரியும், உனக்கு என்ன தெரியும்? ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த உலகத்திலே இருக்கிற ஞானம் என்கிறது வேறு, தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் என்கிறது வேறு. உலகத்திலே இருக்கிற சில மனிதர்கள் அவர்களுடைய ஞானத்தினால இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், உலகத்திலே இருக்கிற மனிதர்களுடைய ஞானத்தின் மூலமா எது நடக்காதுன்னு சொல்லி கர்த்தர் அது நடக்கும்னு சொன்னார் அப்படின்னா, அந்த உலகத்தினுடைய மனுஷனுடைய ஞானத்தை கர்த்தர் புறம் தள்ளிவிட்டு அவர் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
அதனால ஆண்டவருடைய ஞானம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற எந்த வார்த்தையும் கேட்காம 276 பேர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுடு, ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஃப்ளைட் மாதிரி வச்சுக்கங்களேன். ஒரு ஃப்ளைட்ல வந்து ஒரு 300 பேர் இருக்கிற ஃப்ளைட் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளைட் தான். அப்படி 300 பேர் இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த சர்ச்சினுடைய பாதி அளவு வேணும். அவ்வளோ பெரிய கப்பல் வந்து போகுது, அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 300 பேர் டிராவல் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய காற்று அவங்க மேல அடிக்குது. அப்போ வந்து அந்த காற்றினுடைய தன்மை எப்படியெல்லாம் அடிக்குதுன்னு அந்த 27வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா தெரியும். இப்போ கப்பலுடைய பின் பகுதி பார்த்தீங்கன்னா மொத்தமும் உடைஞ்சிருச்சு. அந்த காற்றுனாலே அலையினாலே மொத்தமும் உடைஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட வந்து கர்த்தர் பேசுகிறாரு, இல்லப்பா நீ வந்து பயப்படாத பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியதா இருக்கிறதுனால உன் நிமித்தம், நீங்கள் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். ஆண்டவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல பேசுறாரு, நீ இதை குறித்து பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இருக்கிறதுனால உன் ஒருத்தன் நிமித்தமாய் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல சாட்சியாய் நிற்கிற அந்த காரணத்திற்காக உன் கூட வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று கர்த்தர் திருவிழம் பற்றினபடியே வேதம் சொல்லுகிறது. தப்பி அவர்கள் கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க ஒருத்தர் மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கு பாருங்க, நீங்க ஆண்டவரை தேடுறீங்க பாருங்க, உங்க மூலமா உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க மூலமா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க ஜெபம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க ஜெபம் உங்க குடும்பத்தை காப்பாற்றும். உங்க ஜெபம் உங்களுடைய கணவனார காப்பாற்றும். உங்க ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றும். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு ஆளின் மூலமாய் அந்த குடும்பத்தையே காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், என் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இராமற் போயிருப்பாரானால். லாபானை பார்த்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு ராத்திரி வந்து என்னுடைய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், எங்க அப்பா உன்னுடைய பயபக்திக்குரியவர் என் கூட இல்லை அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏமாற்றுக்காரன், நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, நான் ரொம்ப ஆண்டவரை தேடவே இல்லை. ஆனா என்னை விட எங்க அப்பா ரொம்ப ஆண்டவரோட நடந்தாரு. எங்க அப்பா ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிச்சாரு. எங்க அப்பா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சாரு. ஆனா என் தேவன் என்னை காப்பாத்தினார். யாருக்காக இல்லைன்னா எனக்காக இல்லை, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் இப்பொழுது நீர் என்னை வெறுமையாய் அனுப்பப்பட்டிருப்பீர். அன்பு தாயே தகப்பனே, நான் சொல்றேன், நீங்க போடுற விதை, நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இது உங்க சன்னதிக்கு தொடர போகுது. இந்த முழங்கால் சன்னதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இந்த ஜெபம் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும். நீங்க இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வது இது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் நீதியை வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா, நான் இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா, எங்க அம்மா ஜெபம் பண்ண ஜெபந்தான், எங்க அப்பா ஜெபம் பண்ண ஜெபந்தான் சார், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நான்லாம் பெரிய ஆள் கிடையாது சார், ஆனா எங்க அம்மா எவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா, காலையிலே ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே ஃபாஸ்டிங்கா போடுவாங்க. அப்போ நான் நம்புறேன், இன்றைக்கு உங்க அம்மா ஜெபம் பண்ண ஜெபத்துல, உங்க அப்பா ஜெபம் பண்ண ஜெபத்துல நீங்க இவ்வளவு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிச்சா கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாய் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்காம இருப்பாரா?
ஆசீர்வாதமா இருக்குமா? நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது அடுத்தது, உங்க பிள்ளைகளுக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கிறது அடுத்தது. ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையா? பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க. என் பிள்ளைக்கு ஒரு சென்ட் செத்து கூட நான் சேர்த்து வைக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு பணம் கூட என்னால கொடுக்க முடியலையே, என் பிள்ளைக்கு நானே பாரமா மாறிட்டேனே அப்படின்னு எந்த தகப்பன் எந்த தாய் நினைச்சாலும் நான் நம்புறேன், நீ உங்க பிள்ளைகளுக்கு பாரமே கிடையாது. நீங்க மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற தாயாய், ஜெபிக்கிற தகப்பனா இருப்பீங்கன்னா, நீங்க சேர்த்து வைக்கிற கோடி சொத்தை விட உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் போதும். ஜெபம் போதும். அந்த ஜெபம் உங்க பிள்ளைகளை வாழ வைக்கும். அந்த ஜெபம் உங்க பிள்ளை உங்களுக்காக செலவு பண்ண பணத்தை ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற இந்த ஒரு பர்சன் மூலமா, இந்த ஒருத்தருக்குள்ள வச்சிருக்கிற விஷன், இந்த ஒருத்தருக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தின் நிமித்தமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்லப்பா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை அப்படியே நான் நம்புறேன். சிலர் வந்து செத்துருவோமோன்னு நீங்க பயப்படலாம், இது கொன்றுமோன்னு பயப்படலாம், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருக்குமோன்னு நீங்க ஒருவேளை பயப்படலாம். ஆனா மரணத்திற்கு ஏதுவான வியாதியை கூட கர்த்தர் மாற்றி, கர்த்தர் சொல்லுகிறார், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. இது கொஞ்சம் பணம் வேணா நீங்க நஷ்டப்படலாம், உங்களுடைய பணம் வேணா கொஞ்சம் செலவு பண்ணலாம், உங்களுடைய நேரம் வேணும்னா சில விஷயத்துல செலவு பண்ணப்படலாம். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்ற, நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை பிரதர், கொஞ்சம் பண செலவு உங்களுக்கு இருக்கலாம், கொஞ்சம் பொருள் செலவு உங்களுக்கு இருக்கலாம், கொஞ்சம் நேர செலவு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கர்த்தர் உங்களை ஜீவனோடு காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்திருப்பார். காரணம், மறுபடியும் நீங்கள் எழும்பி ஊழியம் செய்ய போகிறீர்கள். மறுபடியும் எழும்பி நீங்கள் கர்த்தருக்காக நிற்க போகிறீர்கள். மறுபடியும் ஆண்டவர் உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுகிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த 43வது நாள் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்ல போறோம். நான் நம்புறேன், கவனிங்க, விசுவாசத்தோட சொல்லணும், விசுவாசத்தோட சொல்லணும். என்ன சொல்லணும்னா, கடல் இப்ப பாருங்க, நடுக்கடல். இரண்டாவது, இது எத்தனை நாளுடைய பிரச்சனை அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 டேஸ், 14 நாளுடைய பிரச்சனை. 14 நாளா இவங்க யாரும் எதை பார்க்கல அப்படின்னா, சூரியனையும் சந்திரனையும் பார்க்கல. சூரியனை பார்க்கவே இல்லை, வெளிச்சமே இல்லை, இருட்டா இருக்குது. சில நேரத்தில் வந்து இந்த டிவியில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அந்த கடல்ல வந்து கப்பல் பிரயாணம் பண்ணும்போது ஃபுல்லா வந்து காத்து அடிக்கும் பாருங்க, இருட்டா இருக்கும், எதுவுமே தெரியாது. இப்போ இவங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் கிட்டத்தட்ட 300 பேர்னு வச்சுங்க, 776 பேர். இந்த 300 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் வந்து சமீபத்தில் வந்து சென்னைக்கு வந்து டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் போனேன். அப்போ சென்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலமாக இருந்ததுனால வந்து என்னமோ தெரியல, இடையில வந்து கொஞ்சம் இந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு காத்தடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த பைலட்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. வண்டி வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லாருமே பேசிட்டு சிரிச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இந்த ஃப்ளைட் வந்து ஒரு ஷேக் ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே கப்பு சுப்புன்னு ஆயிட்டாங்க. ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குன்ற அளவுக்கு வந்து எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அந்த அமைதியே நமக்கு பயமா இருந்துச்சு, ரொம்ப பயம். உடனே வந்து அது திரும்பியும் தடுமாறிட்டே இருந்ததுனால திடீர்னு எப்பவுமே அந்த ஃப்ளைட் அப்படி பண்ண மாட்டாங்க, சொல்லணும் அப்படியே மேலே அப்படியே அப்படின்னா அந்த மேகத்தை விட்டு அடுத்த ஸ்டெப்பு, அந்த மேகம் ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், அடுத்து போச்சுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துட்டு போன உடனே அந்த ஃபுல் எஃபோர்ட் கொடுக்குறதுனால அந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எல்லாரும் அப்படியே பயந்துட்டாங்க. இதே டிராவல் பண்ற பயம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, கடல்ல பிரயாணம் பண்ணும்போது இதே பயம் இருக்கும். ஏன்னா சுற்றி எங்கேயுமே கரை இல்லை, எங்க பார்த்தாலும் தண்ணி. அந்த தண்ணியா மேல போகுது, கீழே வருது, காத்தடிக்குது, மழை பெய்யுது, கப்பலில் பின்னாடி பாதி உடைஞ்சிருக்குது, தண்ணி உள்ள வந்துருச்சு, சாப்பிட முடியாது, உட்கார்ந்து சாப்பிட முடியாது. 14 நாட்கள் வந்து இருட்டிலேயே இருக்கிறாங்க, நம்பிக்கையே இல்லை. அதான் அதுல எழுதப்பட்டிருக்குது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருச்சாங்க. இனி நம்ம ஜீவனோட இருப்போன்ற அந்த நம்பிக்கை அற்று போயிருச்சு.
ஆனா அந்த நேரத்துல தான் ஏசப்பா ரொம்ப அழகா வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீ ராயனுக்கு முன்னாடி நீ நிக்க வேண்டியது இருக்கிறதுனால நீயும் உன்னோடு கூட இருக்கிறவர்களும் கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, வராது, பிராண சேதம் வராது. எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். 14 நாளினுடைய மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் அவர்களை தப்பி கரை சேர பண்ண முடியுமானால் கர்த்தர் எனக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, இந்த ஜெபத்துல நீங்க எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பி கரை சேர்வீர்கள். இது ஆணித்தரமான உண்மை, இது ஆணித்தரமான உண்மை. இதுக்கு மேல எத்தனை பேர் பேசினாலும் அதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. யார் பேசுறத குறிச்சும் பயப்படாதீங்க. நீங்க தப்பி சேருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுகிறத நீங்க நம்ப வேண்டாம், இதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம். யார் இந்த வார்த்தைக்கு விரோதமா சொன்னாலும் இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க ஆணித்தரமா நம்பி, ஏசப்பா நீங்க என்ன இதுல தப்பி கரை சேருவே நீங்க வாக்கு கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கடன் எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், பெரிய மலையை போல இருந்தாலும், குன்றுகளை போல இருந்தாலும், யாக்கோபுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, யாக்கோபே நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை தவிடுபடி, நல்ல கைகளை தட்டி முழு வெள்ளத்தோடு, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, நல்ல கரங்களை தட்டி ஆமே இது நடக்க போகிறது, நடக்க போகிறது. நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். ஹalleluya. கைகளை இப்ப உயர்த்தி சொல்லலாமா ஒரு 10 டைம்? நான் தப்பி கரை சேருவேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பி கரை சேருவேன். முழு பலத்தோடு நீங்க சொல்ல 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 அந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நீங்க இந்த வார்த்தையை நம்பி சொல்லிட்டே இருங்க, அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. ஆமென். இப்பொழுது அந்த டாக்டர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை கேன்சல் ஆகட்டும், அந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் கேன்சல் ஆகட்டும். ஆண்டவர் இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேரை ஹீல் பண்றதை நான் பார்க்கிறேன். அதற்கான ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புகிறத நான் பார்க்கிறேன். உங்க தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். உங்க கையை பிடிச்சு கர்த்தர் இந்த ஆற்றை கடக்க பண்ண போகிறார். உங்க கரத்தை பிடிச்சு இந்த செங்கடலை ஆண்டவர் கடக்க பண்ண போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீ கடந்து போவாய், அவர் அருகுல வெளிச்சத்திலே இந்த இருளை நீங்கள் நிச்சயமாய் கடந்து போவீர்கள். இதை கடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. பாதைகள் எங்கும் தடைக்கற்கள் ஆனாலும், தாமதமே நமக்கு குறியானாலும் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹalleluya. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு டிராவல் பண்றோம், அதுவும் இந்த டிராவல் பண்றவங்க எல்லாருமே இந்த கடலுக்கு பழகினவர்கள் எல்லாம் கிடையாது. இதுல டிராவல் பண்றவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க, இதுல டிராவல் பண்றவங்க எல்லாருமே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எப்பவும் போறவங்க கிடையாது. இதுல இருக்கிறவங்க நிறைய பேர் யார் அப்படின்னா கைதிகள் தான். இதுல நிறைய பேர் அதிகமா இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டிராவல் பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு குறைவு. பொதுவாக இந்த மாதிரி கடல்ல தண்ணிக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வீசிங் வந்துடும், மூச்சு திணறல் வந்துடும். அப்படின்னா ஒரு 276 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 100 பேர் காப்பாற்றப்பட்டாங்க, ஒரு 50 பேர் காப்பாற்றப்பட்டாங்க, இல்ல ஒரு 200 பேர் உயிரோட இருந்தாங்க. ஆனா ஒரு மரணம் கூட இல்ல, ஒரு சாவு கூட இல்ல அப்படின்றது இது பாசிபிள் இல்ல. இது கண்டிப்பா பாசிபிள் இல்ல, நடக்கவே நடக்காது. அதுல 2 பேர் பலவீனமானவங்க இருப்பாங்க, அதுல 2 பேர் பின்னாடி கப்பலுக்கு பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கப்பல் உடையும் போது நீச்சல் தெரியாதவங்க 2 பேர் 3 பேர் உட்கார்ப்பாங்க, அங்க இருப்பாங்க, கண்டிப்பா அதுல இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி, எல்லாரும் தப்பி. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி இருக்குல்ல. கர்த்தர் யாரோ ஒருத்தரை பார்த்து ரொம்ப தெளிவா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, இந்த கடலுடைய அலையை பார்த்து நீ பயப்படாத, இந்த சமுத்திரத்தினுடைய இரைச்சலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, இந்த கொந்தளிக்கிற பெரு வெள்ளத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, உடைஞ்சு போன கப்பலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, 14 நாட்களாக நீங்க சூரியனை பார்க்காத இருளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பயப்படாதீங்க.
ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு டிராவல் பண்ணும்போது கர்த்தர் போகிற வழியிலே வேதம் சொல்லுது, அந்த செங்கடலை ஆண்டவர் சுலபமாய் கர்த்தர் கடக்க பண்ணினார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கடக்க பண்ணினார். இதை எப்படி நம்ம கடப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை திறந்து கர்த்தர் அவர்களை கரையேற பண்ணின தேவன் தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களை வழி நடத்துகிறாரு. அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கும் போது உடைஞ்சு போறதை குறித்து நான் ஃபீல் பண்றேன். நீங்க ரொம்ப உடைஞ்சு போய் பாஸ்டர், நான் பயத்தோட தான் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லா நம்பிக்கையும் எனக்கு போச்சு பாஸ்டர், எந்த ஹோப்புமே எனக்கு இல்லை, எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை, எனக்கு நம்பினதெல்லாம் எனக்கு கைவிட்டுருச்சு, நான் இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சேன், அதெல்லாம் எனக்கு எதிராக இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனையிலே நான் எப்படி இதை தப்பி கரை சேர்வேன், என்னால் முடியாது போல தெரியுது. ஆனா ஆண்டவர் வந்து இன்னைக்கு உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறாரு. இது உங்க ஒருத்தருடைய வார்த்தை தான், ஒருத்தருக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நான் கரை சேருவேன். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. நீங்க சொல்ல நிறைய பேர் அழுது கொண்டே இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க கண்டிப்பாக தப்பி கரை சேருவதற்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர் நல்லவரா இருக்கிறார். என்னோடு நீங்க இருக்க என் படகு என்னோடு நீங்க இருக்க. சத்தமா அப்படி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. கண்டிப்பா விட மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் விட மாட்டார். சொல்லுங்க நீங்க விசுவாசத்தோட அப்பா பார்த்து நீங்க சொல்லிட்டே இருங்க. எப்படி விடுவார்? அவர் தேவைகளை சந்திப்பார். பிள்ளையை கொடுத்தது அவர் தானே, இந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சது அவர் தானே. என் பிள்ளைய கொடுத்த அவரால பிள்ளைய வளர்த்த முடியாதா? குடும்பத்தை கொடுத்த அவரால கர்த்தர் குடும்பத்தை அவரால நடத்த முடியாதா? மூழ்காது என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிடும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரயாணத்துல வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணத்தை வந்து இந்த பிரயாணம் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 விதமான ஒரு சூழ்நிலை அவனுடைய பிரயாணத்தை தடை செய்வதற்காக ஒரு 4 விதமான ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு வருது. ஸோ அதை வேகமாக உங்களுக்கு சொல்லிட்டு, ஆனால் இது எதுவுமே என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய இந்த பவுலுடைய பிரயாணத்தை தடுக்கவே முடியல. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மளை ஆரம்பிக்க பண்ணிட்டாரு. நம்ம நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஜெபத்திலேயே நிறைய பேர் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டாரு. உங்க வாழ்க்கையை நீங்க துவங்கிட்டீங்க. உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை ஆரம்பிக்க பண்ணிட்டாரு. ஆனா இன்றைக்கு பேசுகிற இந்த 4 காரியங்களும் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நான் நம்புறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க பிரயாணத்தை தடை பண்ணுவதற்கு யாருக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கணுமோ, எந்த தீவுல இவர்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கணும்னு கர்த்தர் நினைச்சாரோ அந்த தீவிற்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு இடையில என்ன தடை வந்தாலும் நான் நம்புறேன் இந்த பிரயாணம் உங்களுக்கு தடைபட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. உங்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த விஷனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த தரிசனத்துக்குள்ள நீங்க போய் நிற்பீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிற்க வைப்பார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 27ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மேலும் பெரும் காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே ஆமென் சில சரக்குகளை
சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். அப்போ நம்பர் 1, முதலாவதாக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய இந்த பவுலுடைய பிரயாணத்துல அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஃபர்ஸ்ட் என்ன வந்து நிற்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது பெரும் காற்று. அப்படின்னா ஒரு பலத்த காற்று வந்து இவர்களுக்கு நேராக வந்து நிற்கிறது. இந்த பிரயாணத்திற்கு தடையாய், இவர்கள் போக வேண்டிய பிரயாணத்தை செய்ய விடாம எது இவங்களுக்கு தடையா இருக்குன்னா, இந்த காற்று இவர்களுக்கு தடையா இருக்குது. பெரும் காற்றும் மழையும் பெய்கிறதுனால இவங்களால தன்னுடைய அந்த கப்பலில் கொண்டு போன நிறைய பொருட்களை தூக்கி கடல்ல போட்டாங்களாம். ஏன்னா அந்த காற்று ரொம்ப வேகமா அடிக்குது, இவங்களால சமாளிக்க முடியல. இந்த காற்றுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கடல்ல இந்த கப்பல் பிரயாணம் பண்ணும்போது காற்று வேகமா அடிக்கும் போது இவங்க வந்து பொதுவா வந்து நீங்க நிறைய பேர் இந்த கடல்ல பிரயாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு கிளாக் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கிளாக்ல வந்து நம்ம சொல்ற மாதிரி டைமிங் இருக்காது. ஆனா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த நார்த்து வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த அந்த அந்த இடத்துல போய் சேருவதற்கான அந்த குறியீடு தான் அது. அந்த அந்த லெவலை பார்த்தே போவாங்க. அந்த திசையை பார்த்து தான் அந்த கப்பல் மாலுமி வந்து அந்த கப்பலை ஓட்டுவார். அவங்களுக்கு வந்து அந்த அதான் அவங்களுக்கு வந்து வழி. அந்த 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 காம்பஸ் வந்து அந்த நார்த்னா சரி இந்த லைன்ல அப்படி போகும். ஆனா காற்றுன்னு ஒன்று அடிக்கும் போது வந்து கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்னதான் அந்த சுக்கானை பிடிச்சி என்னதான் அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சி இந்த பக்கத்துல போ அப்படின்னு கப்பல்கிட்ட சொன்னாலும் காத்து வந்து விடாது. காத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த ரூட்டை மாத்தி விட்டு திசையை மாத்தி விட்டு தான் எந்த பக்கம் அடிக்குதோ, அதுக்கு சவுத் அடிக்கணும்னா அப்படிதான் போகும். இந்த பக்கம் அடிக்கணும்னா இல்ல எனக்கு இந்த பக்கத்தாப்பா போகணும், நான் இந்த பக்கம் போனாதான்ப்பா இந்த இடத்த நான் அடைய முடியும், அதெல்லாம் காத்துக்கு தெரியாது. காத்துன்னு ஒன்று அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அது என்ன திசைக்கு கொண்டு போகணும்னு நினைக்குதோ அந்த திசைக்கு நேராக கப்பலை வழி நடத்துகிறது தான் காற்றினுடைய பவர். ஆனா வேதம் சொல்லுது, இவ்வளோ பெரிய காற்றும் மழையும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணத்தினுடைய திசையை மாற்றவே முடியல. எந்த திசைக்கு அவங்க போகணும்னு கர்த்தர் நினைச்சாரோ அந்த திசைக்கு சரியான விதத்துல கர்த்தர் காற்றை தன்னுடைய கையிலே கண்ட்ரோல் பண்ணினார். நான் நம்புறேன் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை திட்டம் போட்டிருக்கலாம், இப்படி எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு நேரா போனா நான் இப்படிதான் போகணும், இந்த வழியா தான் போகணும். ஆனா இடையிலே அடிக்கிற காற்று ஒருவேளை உங்களை பல திசைக்கு உங்களை இழுத்துட்டு போயிருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். நான் வந்து இப்படிதான் போகணும்னு நினைச்சேன், நான் இருக்க பிடிச்சேன், நான் கெட்டியா பிடிச்சேன், நான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், இந்த செலவு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இந்த சூழ்நிலைக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு எனக்கு வாழ்க்கையில அடிச்ச ஒரு காற்று வந்து என்னை வேறு திசைக்கு நேரா கொண்டு போயிட்டே இருக்குது, வேறு திசைக்கு நேரா கொண்டு போயிட்டே இருக்குது. இது வந்து என்னுடைய பிளானிலே இல்லை, இது வந்து என்னுடைய திட்டத்திலே இல்லை, இது என்னுடைய யோசனையிலே இல்லை பாஸ்டர். இப்படி ஒரு ப்ராப்ளம் எனக்கு வரும்னு என்னுடைய யோசனையில இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போவேன்னு நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்கு திடீர்னு நினைச்சிடாத ஒரு நஷ்டம், எனக்கு திடீர்னு நினைச்சிடாத ஒரு பலவீனம் எனக்கு வந்துருச்சு. எனக்கு என்னமோ வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி போறது மாதிரி இருக்குது. நான் நினைச்ச பாதை வேற, என்னை கொண்டு போகிற பாதை வேற அப்படின்னு இன்னொரு பாதைக்கு நேராய் ஒருவேளை காற்றுகளுடைய வலிமையினால நீங்கள் இழுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தை தடை செய்வதற்கு காற்றுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா அனுமதி தர மாட்டார். அந்த காற்று அடிச்சு ஒரு திசையில உங்களை கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அந்த காற்று வேறு திசைக்கு உங்களை கொண்டு போனாலும் கடைசியில் அந்த காற்றின் மூலமாகவே கர்த்தர் நீங்கள் அடைய வேண்டிய அந்த இடத்தை கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் வந்து தனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு, சொப்பனத்தை கொடுத்துட்டாரு, மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்ன இந்த குடும்பத்துல ஆண்டவர் தலைவனா வச்சிருக்கிறாரு, இந்த குடும்பத்துல கர்த்தர் என்ன சாட்சியா நிறுத்த போறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா திடீர்னு ஒரு காற்று அவனுடைய வாழ்க்கையில அடிக்குது. அந்த காற்று வந்து அவன் நினைத்திராத ஒரு பாதையில அவனை கொண்டு போயிருது, வித்தியாசமான ஒரு பாதையில கொண்டு போயிருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, அந்த காற்று தீமைக்காக அல்ல, அந்த காற்று சரியான இடத்துல கொண்டு போய் அந்த மனுஷனை நிற்க வைக்கிறதற்கு ஆண்டவர் கிருபையா இறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணும்போது இவங்க வந்து ஒரு வழியை பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, இந்த பாதையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அவர்களை அந்த பாதையில ஆண்டவர் கொண்டு போகாம வேற ஒரு பாதையில கர்த்தர் கொண்டு போனாராம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள்
மனம் அடிந்து போவார்கள்னு நினைச்சு கர்த்தர் வேறு திசையாய் கர்த்தர் கொண்டு போறார். நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில அடிக்கிற காற்று வந்து உங்க பிரயாணத்தை தடை பண்ணாது. நீங்க போகிற பாதையை கர்த்தர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். யாரோ ஒருத்தர் இந்த பாதையில ஒருவேளை நீங்க கடந்து போகலாம். இல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த இடையில வந்த இந்த நஷ்டம், இடையில வந்த இந்த திசை மாற்றம், இடையில உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி மாற்றம், இது தீமையாய் அல்ல, கர்த்தரை நன்மையாய் மாற்ற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சமீபத்தில் வந்து நான் வந்து ஒரு செய்தித்தாளில் வாசிக்கும் போது இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணின ஒரு டீம் வந்து அவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போனவங்க வந்து காற்று அடித்ததுனால அந்த காற்று திசைக்கு போய் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனாங்களாம். 4000 4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து அவங்களுடைய போட் வண்டியை கொண்டு போகிற அளவுக்கு காற்று கொண்டு போயிடுச்சாங்க. 4000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றது ஒரு அடுத்த பல நாடுகள் தாண்டி அவங்க வந்து போய் அப்படி போனாங்களாம். அப்ப எந்த அளவிற்கு வந்து திசை மாற்றம் அப்படின்னா திரும்பி வரவே முடியாத அளவிற்கு காற்றால இன்னொரு பக்கம் கொண்டு போக முடியும். ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வழியில நீங்க போகிற பாதையில என்ன திசை யார் மாற்றினாலும், எந்த பிரச்சனை உங்களுக்கு திசை மாறினாலும், கடைசியில் அந்த டைமிங்ல அந்த நாளில் கர்த்தர் எந்த இடத்துல உங்களை நிக்க வைக்கணுமோ, எந்த இடத்துல நிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். ஏன் அப்படின்னா உங்களோட டிராவல் பண்ணுகிறவர் கர்த்தர், அவர் கரை சேர்த்திடுவார். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நற்கிரியை தொடங்கினவர் அவர், இந்த பிரயாணத்தை தொடங்கினவர் அவர், நற்கிரியை தொடங்கின கர்த்தர் முடிவு வரையும் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இவ்விதமாய் அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்ப நம்பர் 1, முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த பிரயாணத்தை எது தடுத்து நிறுத்த முடியல? எது தடுத்து நிறுத்த முடியல? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 பேரும் கையை பிடிச்சு கூட சொல்லுங்க. ஆமென். காற்று தடுத்து நிறுத்த முடியல. காற்றுனா என்ன? காற்றுனா என்ன? நம்ம நினைச்சிருக்கிற அந்த டெஸ்டினேஷன், நம்ம நினைச்சிருக்கிற அந்த லக்கு, நம்முடைய சரியான லொகேஷனுக்கு நம்ம பிரயாணம் பண்ணும்போது என்னுடைய லொகேஷனை விட்டுட்டு என்னை தவறான பாதையில நடத்துறது தான் யாரு? காற்றினுடைய வலிமை என்ன? நான் நினைச்சிருக்கிற பாதையை விட்டு என்ன பண்ணும்? வேறு ஒரு திசையா கொண்டு போகும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். குறித்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் சிஸ்டர்? குறித்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது லொகேஷன் அப்படின்னு இருக்கு. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னா, எனக்கு முன்னாடி போகிற கர்த்தர் எனக்காக ஒரு சொல்ல போனா ஒரு தறி அடிச்சிருக்கிறாரு, எனக்காக ஒரு குச்சி அடிச்சிருக்கிறாரு, எனக்காக ஒரு லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி என்னை இப்படி நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு, என் டிராவல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இடையில காத்து அடிச்சு என்ன திசை மாற்றி விடுறது மாதிரி இருக்குது. ஆனா என் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த காற்றை வச்சு எனக்கு உரிய அந்த திசைக்கு என்னை கொண்டு போய் விடுவதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி, முழு வெள்ளத்தோட கரங்களை தட்டி, நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி, ஹalleluya. திசை மாறி போனவங்க நிறைய பேரை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருகிறார். உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த காற்றுகளினாலே திசை மாறி போயிருக்கலாம். பாஸ்டர், என் பையனுக்கு விரோதமாய் ஒரு காற்று அடிச்சு அவன் போக வேண்டிய திசையை விட்டு இன்னொரு திசைக்கு பின்மாறி போயிட்டான். ரொம்ப தூரமா அந்த காற்று அடிச்சுட்டு போயிருச்சு. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அசுத்தம் அந்த பிள்ளைய வழி மாறி போக பண்ணலாம். இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, பாஸ்டர் நான் தான் அந்த மாதிரி பர்சன். நான் வந்து காற்று ஒன்று அடிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு பாருங்க, ஒரு சின்ன தவறு என் வாழ்க்கையில எனக்கு அடைய வேண்டிய அந்த இடத்தை விட்டுட்டு என்ன வேற விதமா என்ன கொண்டு போயிருச்சு. நான் திசை மாறிட்டேன், நான் பாதை மாறிட்டேன். நான் திரும்ப அந்த திசைக்கு வருவேனா? திரும்ப அந்த பாதைக்கு நான் வந்து எப்ப நிக்க போறேன்? ஆனா நான் நம்புறேன், அவரால் என்னுடைய திசைக்கு திரும்ப என்னை கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவரால் முடியும். மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. என் மேல ஆண்டவர் வச்சு திட்டம் வச்சிருந்தது உண்மைதான் பாஸ்டர், என் மேல ஆண்டவர் பெரிய நோக்கம் வச்சிருந்தது உண்மைதான் பாஸ்டர். ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை. நான் திசை மாறிட்டேன், என் லொகேஷன் மாறிடுச்சு. நான் எங்கேயோ போக வேண்டியவன், நான் எங்கேயோ போயிட்டேன். நான் வந்து நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு போறதுக்கு கப்பல் ஏறின மாதிரி, அந்த மாதிரி என் பாதை மாறிடுச்சு. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் திரும்பவும் இந்த 100 டேஸ்ல கர்த்தர் மறுபடியும் அந்த ட்ராக்ல, அந்த திசையில உங்க பிள்ளைய கர்த்தர் கொண்டு வர போறாரு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வர போறாரு. ஆண்டவர் உங்களை கொண்டு வர போறாரு. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? எந்த தாய் எந்த தகப்பன்
ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறீங்களோ, பாஸ்டர் இன்னைக்கு கொடுக்குற செய்தி என் பிள்ளைக்காக தான் நான் நினைக்கிறேன். திசை மாறி போயிட்டான் பிரதர், திசை மாறி போயிட்டான் பாஸ்டர், என் பையன், என் பேரப்பிள்ளை திசை மாறி போயிருச்சு, அவன் இந்த லைன்லயே இல்லை, அவன் எப்படி பெத்தெடுத்தான் தெரியுமா, எப்படி பிறந்தான் தெரியுமா, அவன் பிறக்கும் போதே ஆண்டவருடைய தீர்மானத்தோட பெற்ற பிள்ளை, வாக்கு தத்தத்தோட பெற்ற பிள்ளை. ஆனா இப்போ ஒரே ஒரு காற்று அவனை அடிச்சு திசையை மாற பண்ணிருச்சு. அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கான்னு கூட தெரியல. ஆனா நான் நம்புறேன், திரும்பவும் கொண்டு வருகிற கர்த்தர் அசைவாடுகிறார். எல்லாரும் முழு பலத்தோட யாரோ ஒருத்தரை கர்த்தர் இப்ப தொட்டுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைய கர்த்தர் தொடுறாரு, உங்க கணவனார ஆண்டவர் தொடுறாரு, உங்க மனைவியை ஆண்டவர் தொடுறாரு, உங்க மூத்த பிள்ளை மேல ஆண்டவருடைய வல்லமை இப்ப வைக்கப்பட போகிறது. எஸ் எஸ் நல்லா ஜெபம் பண்ண நிறைய தகப்பனாருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்கிறாரு. இந்த தாயார்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்க போறாரு. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க. இந்த வசனத்தை பிடிச்சிட்டு உறுதியா பற்றி பிடிச்சிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க திசை மாறி போயிருப்பீங்கன்னா நீங்க கூட சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா நான் தான் அப்படி திசை மாறி போயிருக்கிறேன், என்ன மறுபடியும் நீங்க அந்த தரிசனத்துக்குள்ள கொண்டு வாங்கப்பா, மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள என்ன கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்கப்பா. ஹல்லேலூயா. இவ்விதமாய் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணின அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார். நம்பர் 1, முதலாவதாக நீங்க அப்படியே மறந்துடவே வேண்டாம், நம்முடைய பிரயாணத்தில் கர்த்தர் எதிராய் வருகிற காற்றை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு சாதகமாய் மாற்றி நம்மளை ஓரம் ஒதுக்காதபடி மறுபடியும் என்னுடைய திசைக்கு நேராய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க பிரயாணத்தை எந்த காற்றும் தடை செய்ய முடியாது. பயப்படாதீங்க, எந்த விதத்திலையும் பயப்படாதீங்க. பிரயாணத்தில் ஆரம்பத்தில் உங்க கூட ஏறின கர்த்தர் பிரயாணத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென். நீங்க ஒரு பஸ்ல ஏறிட்டீங்க, அந்த பஸ்ல 2 பேர் மட்டும் கடைசியில் நம்ம கூட வருவாங்க. யாரு சொல்லுங்க? நீங்க எங்க இறங்கணுமோ அங்க வரைக்கும் 2 பேர் டிராவல் பண்ணுவார்கள். அந்த பஸ்ஸை ஓட்டுற அந்த டிரைவரும் அந்த பஸ்ஸை நடத்துகிற கண்டக்டர், இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும். ஆனா அதுக்கு இடையில எத்தனையோ பேர் வருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வரலாம், தெரியாதவங்க வரலாம், நிறைய பேர் ஏறுவாங்க, துபுதுபுன்னு ஏறுவாங்க, துபுதுபுன்னு இறங்குவாங்க. ஆனா அந்த 2 பேரும் மட்டும் இறங்கவே முடியாது. ஏன்னா நீங்க உள்ள இருக்கீங்கல்ல, உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய சகலமும் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவங்க 2 பேருடைய கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நம்புறேன் உங்க பஸ்ல 2 பேர் டிராவல் பண்றாங்க. 2 பேர், ஒன்னு இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு அவர் நடத்துறாரு உங்களை. இன்னொன்னு பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களை வழி நடத்துகிறார். இவங்க 2 பேரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. மற்றவங்க இறங்குறத குறிச்சு, மற்றவங்க ஏறுறத குறிச்சும் இறங்குறத குறிச்சும் கவலைப்படாதீங்க. என் கூட யாரும் கடைசி நான் முடிக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான இடம் வரும்போது அவங்க இறங்குவாங்க. அதை குறித்து கவலைப்படக்கூடாது. சிலர் நீங்க வாழ்க்கை என்கிற அந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்ணும்போது உங்க கூட பிரயாணத்தை ஆரம்பிச்ச நிறைய பேர் இறங்கிட்டாங்களே, இவங்க பாதி வழியில இறங்கிட்டாங்க, இவங்க இந்த வழியில இறங்கிட்டாங்க. கவலையே படாதீங்க, கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்க கூடவே கர்த்தர் இருப்பார். மகன் இறங்கினாலும், மகள் இறங்கினாலும், அம்மா இறங்கினாலும், அப்பா இறங்கினாலும், கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிற கர்த்தர் நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா, thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாவதாக 28ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அடுத்து அவன் அந்த பூச்சியை திரை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான்.
அடுத்த வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த பிரயாணத்தை முதல்ல கடும் காற்று தடுத்து நிறுத்த முடியல. இன்னொன்று, விரியன் பாம்பு இவனுடைய தரிசனத்தை, இவனுடைய லட்சியத்தை, இவனுடைய இடத்திற்கு போகாம தடுத்து நிறுத்துறதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஹalleluya. விரியன் பாம்பு அவனுடைய கையில கவ்வி இருக்கிறத பார்த்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாம்பு வந்து எவ்வளவு பவர், அதனுடைய விஷம் எவ்வளவு பெரிய தன்மை உள்ளது, அதை ஒருத்தனை சீண்டிருச்சுன்னா எவ்வளவு நேரத்தில் அவன் செத்து போவான்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவருக்கு எதுவுமே இவருக்கு ஒன்றும் தெரியாத அப்படியே போட்டாரு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுடைய வாயிலிருந்து அடுத்து என்ன வரப்போகுதுன்னா நுர வரப்போகுது, அவ்வளவுதான், இவனுடைய உடம்பெல்லாம் என்ன ஆக போகுதுன்னா வீக்கமாக போகுது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்களாமா. ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கு ஒன்றும் எந்த சேதமும் வராததை கண்ட உடனே அவர்கள் வேறு சிந்தையாகி ஆமென் தேவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தலையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் உங்களுடைய பிரயாணத்தில் சொல்லலாம், நிறைய பேர் அனுபவம் உள்ளவர்கள். அப்படின்னா நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனையிலே நிறைய அனுபவசாலிகள், இந்த பிரச்சனையில கடந்து போனவர்கள், இந்த பிரச்சனையை குறித்து நிறைய ஆராய்ஞ்சவங்க, இந்த பிரச்சனையை குறித்து நிறைய தெரிஞ்சவங்க உங்களை டீல் பண்ணலாம். என்ன டீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்படியா வந்துச்சு உனக்கு, இந்த மாதிரியா வந்திருக்குதா, ஐயோ ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், நான் தான் அவங்கள பார்த்தேன், நான் தான் அவங்கள்ட்ட போனேன். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பிரச்சனையிலே அனுபவம் உள்ளவர்கள் உங்களை பார்த்து நீங்க இதை தாண்டதற்கு கடினம்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அழைச்சது அவர் அல்லவா, பிரயாணத்தை ஆரம்பிச்சவர் அவர் அல்லவா, உங்க போட்ல இருக்கிறவர் அவர் அல்லவா, அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் துவங்கின இந்த ஓட்டத்தை, கர்த்தர் துவங்கின இந்த ஓட்டத்தை, ஹalleluya. அனுபவசாலிகளுடைய அனுபவத்தை எல்லாம் கர்த்தர் பேதையாக்கி, ஞானிகளுடைய ஞானத்தை கர்த்தர் அதம் பண்ணி, அவர்களுடைய யோசனையின்படி நடக்காமல் கர்த்தருடைய யோசனையின்படி அவர் நடக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு உங்க பிரயாணத்தை எந்த விஷ பூச்சியும் தடுத்து நிறுத்துவது இல்லை. ஹalleluya. உங்க பிரச்சனை கொடுமையானது தான், அந்த பிரச்சனைக்கு போனவர்கள் யாரும் தப்புவிக்கவில்லை தான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, விஷ பூச்சியினுடைய விஷத்தையே இல்லாமல் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் இதை டிக்ளேர், எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க, மனசார எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இல்ல, அவங்களுக்கு நடந்துச்சுன்றதுக்காக நமக்கு நடக்காது. அவர்கள் வேறு, நீங்க வேறு, நீங்க அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த கேன்சர் வியாதியை நான் அதம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஹalleluya அந்த பலவீனத்தை அதம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். எந்த காரியம் உலகத்திலே இருக்கிறவர்கள் கஷ்டம் என்று சொன்னார்களோ, இப்ப நான் அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ஹalleluya. கொடும் காற்று அவனுடைய பிரயாணத்தை தடுக்க முடியல, விரியன் பாம்பு அவனுடைய பிரயாணத்தை தடுக்க முடியல. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 42, 43வது வசனத்தை வாசிக்க போறோம். 27ஆம் அதிகாரம் 42, 43. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பர் துண்டுகர் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹalleluya. மூணாவது ஒரு பிரச்சனை வருது.
மூணாவது ஒரு பிரச்சனை வருது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஒரு போர் சேவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்பா இவன் எல்லாமே கைதிகள், இவங்க எல்லாம் கைதிகள். இப்ப என்னன்னா, கப்பல் உடைஞ்சிருச்சு, நம்ம இவனோட யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவங்க அத்தனை பேரும் நம்மளை ஏமாத்திட்டு காப்பாற்றப்பட்டுட்டு அத்தனை பேர் தப்பி ஓடிட்டான்னு வச்சுங்களேன். இவங்க எல்லாம் அக்யூஸ்ட் தானே, அக்யூஸ்ட வந்து தப்பிச்சு விட்டா அந்த அவங்களுக்கு பிரச்சனை ஆகிரும்ல. அவங்க தானே அவங்கள காப்பாற்றணும், அவங்க தான் அவங்கள பத்திரமா கொண்டு போகணும். பொதுவாக வந்து ஒரு மனுஷனை வந்து போலீஸில் அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சும்மா எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. எப்போவுமே போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணும்போது ஒன்று பைக்கில் வச்சு பார்த்து நம்ம ட்ரிபிள்ஸ் ஓட்டக்கூடாதுன்னு வாங்க, ஆனால் அவங்க ட்ரிபிள்ஸில் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அவங்க முன்னாடி ஒரு போலீஸ் உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கைதியை சென்டரில் உட்கார வச்சு பின்னாடி அந்த போலீஸ்காரர் உட்காந்துருப்பாரு, ஏன்னா அவருடைய பாதுகாப்புக்காக. ஒருவேளை வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா பின்னாடி தான் ஏற்றுவாங்க, பின்னாடி ஏற்றி அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர், சென்டரில் கைதியை அக்யூஸ்டை உட்கார வச்சு கூட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட் என்கிற அந்த நபரை வந்து காப்பாற்றி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய கடமை? இவங்களுடைய கடமை. இந்த கடமையில் அவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இந்த கைதிகள் எல்லாம் இவங்க கூட்டிட்டு போறாங்க, கொண்டு சேர்க்க போகணும். இப்போ இவங்க எல்லாம் தப்பிச்சு போற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒன்று அந்த கைதி வந்து செத்துறணும், அப்படின்னா என்கவுண்டர்ல போடுறாங்கல்ல, இவன் வந்து தப்பி ஓடி பார்த்தான். லாஸ்டா வந்து கோயம்புத்தூர்ல கூட சில ஆண்டுகளுக்கு முன்பாக 2 பிள்ளைகளை நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க தெரியுமா? அப்போ அந்த என்கவுண்டர் பண்ணும்போது கீழே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நாங்க பிடிச்சிட்டு வரும்போது வர்ற வழியில பாத்ரூம் போறேன்னு கேட்டாரு, நாங்க உடனே திறந்து விட்டுட்டோம், பாத்ரூம் போனவர் தப்பி ஓட முயன்றார், நாங்க என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீ நிறைய பேர் அந்த செய்தியில வாசிச்சிருப்பீங்க. அப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம என்கவுண்டர் பண்ணிடுவோம், எல்லாரையுமே மொத்த பேரையும் சுட்டு கொண்டுருவோம், அப்ப வந்து செத்துட்டாங்க, அவ்வளவுதான், பிரச்சனை இல்லைன்னு முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அந்த யோசனையை சொல்லும் போது வேதம் சொல்லுது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை காப்பாற்றுறதுக்குன்னு கர்த்தர் அங்க வந்து ஒரு நபரை கர்த்தர் வைத்திருந்தார், 100க்கு அதிபதியை கர்த்தரை வைத்திருந்தார். எங்க கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார் பாருங்க. சாதாரணமான ஒரு இடத்துல இவனை முடிச்சு கட்டணும்னு சூழ்நிலை வரும்போது, ஆண்டவர் மேலிடத்துல கர்த்தர் பேசி அவனுடைய மரணத்தை தள்ளி போடுவதற்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி, 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முதலிலே கடலில் விழுந்து, அப்படின்னா அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. எப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், முதல்ல நீந்துறவங்க எல்லாம் முதல்ல நீந்தி கரையாருங்க, மற்றவங்க எல்லாரும் சின்ன சின்ன கப்பல்ல இருக்கிற உடஞ்ச அந்த மர துண்டுகளை பிடிச்சி அப்படியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். நம்பர் 3, மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணத்தை எந்த தவறான ஆலோசனை கொடுக்கிற மனிதர்களாலும் அவனுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியல. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக பெரும் காற்று அவனுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியல. நம்பர் 2, இரண்டாவது விரியன் பாம்பு அவனுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியல. நம்பர் 3, மூன்றாவதாக தேவையற்ற ஆலோசனைகள் அவனுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியல. கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமே. 28ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமென். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவில் இருந்து எங்களுக்கு காகிதங்கள் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி யோசித்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 4, நாலாவதாக, அப்படின்னா ஒரு கைதி வந்து, கவனிங்க, ஒரு கைதியை வந்து இப்போ வந்து காப்பாற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. இவங்க டிராவல் ஆரம்பிச்சிட்டாங்க, கைதிகள் இருக்காங்க, இப்போ காற்று அடிக்குது, கப்பல் உடஞ்சிருச்சு. இப்போ 2 காரியம் செய்யணும். ஒன்று என்ன பண்ணணும்னா, இவங்களை தப்பிச்சு இவங்களை விடணும், இல்லை அப்படின்னா இவங்களை என்கவுண்டர் பண்ணணும், இவங்களை கொல்லணும். இப்போ இவங்களுடைய பவரை வச்சு என்கவுண்டர் பண்ண முடியாது. ஒரு தூக்கு தண்டனை கைதியை வந்து நம்ம வந்து அவன் தப்பு பண்ணிட்டான்னு டக்குன்னு தூக்கு தண்டனை எல்லாம் போட முடியாது. இந்த தூக்கு தண்டனையுடைய கைதிக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தூக்கு தண்டனையினுடைய நேரத்தை, டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இன்ன டேட்ல உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த நைட்டு வந்து தூக்கு தண்டனை கைதியை வந்து தூங்க விட மாட்டாங்க. அவங்க தூங்காம போலீஸ் அவங்களுக்கு காவல் காக்கிறவங்க உட்கார்ந்து அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள பேச்சு கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஏதாவது லெட்டர் ஏதாவது எழுதணும்னா அவங்கள்ட்ட லெட்டர் எழுத கொடுத்துட்டு, அவங்களுடைய ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேட்டுருச்சுன்னு, அது மாதிரி அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் அப்படியே இருந்து காலையில் அவங்கள கொண்டு போய் தூக்கு மேடைக்கு முன்னாடி நிறுத்துவாங்க.
அப்போ இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த தூக்கு தண்டனைக்கு அவனை குளிப்பாட்டி அவனை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு லெட்டர் வரும், ஒரு கடிதம் வரும். என்ன கடிதம் வரும் அப்படின்னு சொன்னா, தூக்கு தண்டனை அப்படின்னா கிராண்டட் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். ஆனா அது வரைக்குமே என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, அது வரைக்குமே அவன் காப்பாற்றப்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு வந்துடும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபேக்ஸ் வரும், ஒரு லெட்டர் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, இல்ல இன்னொரு சாட்சி வந்திருக்குது, இந்த பணம் இந்த மாதிரி தலைவர்கள் அரசியல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதைச்ச உடனே அங்க நடந்துட்டே இருக்கும், சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல யாராவது முக்கியமான ஒருத்தர் பேசி அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதுல ஒரு எவிடன்ஸ் வந்திருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு தான் அவனை தூக்குல போடணும்னு சொன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தூக்கு தண்டனை கைதிகளுக்கு நிறைய பேருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, லெட்டர் வந்திருக்குது. லெட்டர் அவர்களுக்கு அந்த லெட்டர் காப்பாற்றியும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த லெட்டர் கடைசியில் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த லெட்டரை கடைசி வரைக்கும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த லைன்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இப்போ இவங்க என்ன அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கப்பல் உடையிறதுக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்றதுக்கு அனுப்புறாங்க, இந்த மாதிரி என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்பதான் இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உன்னை கொல்லணும்னு எந்த கடிதமும் எங்களுக்கு எந்த ஆளும் வரல, எந்த பேச்சும் பேசப்படல அப்படின்னா நான் நம்புறேன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணத்தை எந்த கடிதங்களும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த கையெழுத்தும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த முத்திரையும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த டாக்டருடைய ரிசல்ட்டும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லெட்டர், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரிப்போர்ட், நான் கர்த்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, உங்க ஓட்டத்தை உங்க பிரயாணத்தை எந்த ஒரு கடிதங்களும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இப்போ இயேசுவின் நாமத்தினால அந்த ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணுகிற கர்த்தர், அதை மாற்றி அமைக்கிற கர்த்தர். நம்புறவங்க நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி உங்க பிரயாணத்தை ஆரம்பிச்ச தெய்வம் நிச்சயமாய் ஹalleluya நற்கிரியை தொடங்கினவர் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் சொல்லுங்க ஆமென். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நீங்கள் கரை சேருவீர்கள், நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். இந்த கடலினுடைய பிரயாணத்திலே உங்க கூட என் கூட இருக்கிற கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஆமென். சேர்ந்த அந்த பாடல் அப்படியே பாடிட்டே எழுப்பி நிற்கலாம். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா எனக்கு செய்து முடிப்பார். ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே எழுப்பி நின்று thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஆமென். எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி நன்றி 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 நன்றி. என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? கைகளை தட்டி பாடு. என் மகனே இன்னும் நம்பிக்கை இல்லை, என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. ஹalleluya. வாங்க எல்லாரும் அப்படியே முன்னாடி, எல்லாரும் முன்பாய் கடந்து வந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். thank you Jesus. இந்த 43வது நாளிலே அவருடைய மகிமை நம்மை தேடி வந்திருக்கிறது.
அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டத்தை, என்னுடைய பிரயாணத்தை ஒருவரும் தடுத்து நிறுத்துகிறதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். நான் கரை சேருவேன், நான் கரை சேருவேன். நீங்கள் கரை சேருவீர்கள், நீங்கள் கரை சேருவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் இந்த இந்த 27வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இந்த சாப்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படின்னா இதை தியானிக்கும் போதெல்லாம் என்ன ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு கப்பலில் நம்ம பிரயாணம் பண்ணுறது மாதிரியே ஃபீல் வரும். ஏலேலு ஐலசா ஏலேலு ஏலேலு ஐலசா ஏலேலு, காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஏலேலு ஐலசா ஏலேலு ஏலேலு ஐலசா. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் ஒரு கப்பலில் அப்படியே வந்து ஒரு போட்டை ஓட்டிகிட்டே இன்னைக்கு போயிடுவோமா வீட்டுக்கு? ஆமாம், ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு அந்த வசதி இருக்கான்னு தெரில. அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, துடுப்பு போட போகிறோம். ஹலோ, அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் 14 நாள் சாப்பிட்டு, எத்தனை நாள் ஆச்சு? சாப்பிட்டு 14 days, 14 நாளாக ஒன்றுமே சாப்பிடல. எப்படி இருக்கும்? தண்ணி அள்ளி குடிக்க முடியாது, ஃபுல்லாக உப்பாக இருக்குது, இருட்டாக இருக்குது. 14 நாள் உயிருக்கு பயந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ தான் ஏசப்பா வந்து என்ன சொல்கிறார், ஆண்டவர் வந்து அவன் பின்னாடி தட்டி, பவுலே என்ன சொல்கிறாரு, பவுலே பயப்படாது, நீ யாருக்கு முன்னாடி நிற்கணும்னா, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணுன்ற அந்த ஒரு காரணத்திற்காக ஒன்றை மட்டும் கிடையாது, உன் கூட டிராவல் பண்ண 276 பேருங்க. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், பயப்படாதீங்க. இந்த பிரயாணத்தில் வர்ற எதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க அழைக்கப்பட்டது ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு பரம ராஜாவுக்கு முன்னாடி நீங்க நிக்க போறீங்க, பரலோகத்துல நீங்க நிக்க போறீங்க. அதற்கு பிறகு இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை ராஜாக்களோட நிக்க வைக்க போறார். ஆமென். ராஜாக்களோட நிக்க வைக்க போறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஏலேலு ஐலசா ஏலேலு அப்படின்னா, இப்ப என்ன பண்ண போறோம்னா, நீங்க எல்லாரும் தையரத்தையா அப்படின்னு சத்தமா சொல்ல போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஏலேலு ஐலசா ஏலேல் நீங்க செய்ய போறீங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதர்ஸ் எல்லாம் ஏலேலு ஐலசா ஏலேலு அப்படின்னு அவங்க துடுப்பு போடுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, தையரத்தையா அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே டிராவல் பண்ணி போயிடலாமா? ஆமென். மணி ஆச்சா? பரவாயில்ல, நான் ஸ்ட்ரென்தா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரெடி? 1 2 3 ஸ்டேட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஏலேலு ஐலசா ஏலேலு ஐலசா. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, கண்ணில் பார்க்குறவங்க எல்லாம் செய்யலைன்னா நான் விட மாட்டேன். எனக்கு இனி டைம் இருக்குது, அடுத்து நீ ஒரு ஷூட்டிங் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. ஆமென். அதனால நீங்க எல்லாருமே கும்மிறது வரைக்கும் கண்டிப்பா நான் இந்த பாட்டை நிறுத்தவே மாட்டேன். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஏலேலு கடைசி வரைக்கும். தையர தையா, இல்ல நீங்க தையர தையான்னு சொன்னா சத்தமா தையர தையா. ஓ சூப்பர் சூப்பர். ரைட். இனி நம்ம பிரதர்ஸ் எல்லாரும் வந்து அப்பாங்க, பிரதர்ஸ், தம்பிங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் ஒருவேளை 2 பேர் சேர்ந்து இருந்தா பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. பட் என்ன எனிவே, நீங்க இப்ப ஏலேலு ஐலசன் போட போறீங்க. நீங்க தையர தையார்னு சத்தமா. ஆமென். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஏலேலு ஐலசா ஏலேலு ஏலேலு ஐலசா ஏலேலு சத்தமா ஏலேலு ஐலசா. சூப்பர். ஐலசா. ஓ ஹல்லேலூயா. காற்று வீசட்டும் கடல், காற்று வீசட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். சேர்ந்து ஏலேலு ஐலசா தையர தையா. வலைகள் வீசுவோம்
இறங்குங்கப்பா. இந்த 43வது நாள் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிருபையை தாங்கப்பா. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார். இந்த வார்த்தையின்படி இதோ இங்க திருச்சபையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபம் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டானது அல்ல. இது உங்க பெரிய பிளான், பெரிய திட்டம். இதுல இணைக்கப்பட்டிருக்கிற நாங்க எல்லாருமே உங்க திட்டத்துக்குள்ள இருக்கிறோம்ப்பா. விஜயப்பா, இந்த வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும். உங்க பிள்ளைகளை பத்திரப்படுத்துங்க. அவங்களுடைய ஜெப விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் கொடுங்க. நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லே